முளைச்சே பண்ணுறியோ இல்லை நல்ல ஆட்டு ஒன்று அப்படி அடிக்கணும் இஞ்சி வேணும் இங்கே இங்கே ஆ அதான் அடியா அடியா அப்படி ஆடியா தண்ணி எப்படி போகுதாப்பா ரோட்டெல்லாம் பிளாக் ஆகிட்டு ஃபுல்லாக ஆனால் பார்த்து போங்கண்ணா நந்திக்கடல் நீர் மட்டம் அதில் நிரம்பி இங்கால வயலுக்குள்ளே வருது பாருங்கள் இந்த பகுதியை பாருங்கள் வயலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்கிறது இது பார்க்கவே ஒரு கவலையாகத்தான் இருக்குது உழவு ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இவ்வளோ பேர் வந்துட்டாங்க இருந்தாலும் இந்த வீதிகள் எல்லாமே வந்து இன்னும் ஆமாம் இங்கே வயல் நிலங்களை பேர் எந்த கடவுள் அதே லைட் போட்டு தான் பார்க்கும் என்ன முட்டிட்டப்பா மேலே வாயுதா அம்மா மக்களே பாருங்க இது வெட்டாப்பழ சந்தி வெட்டாப்பழ சந்தியில் என்ன கட்டம்னு பாருங்க என்ன பாயுது போட டேய் டேய் மாமா லைட் இந்த இதில் பாட்டா ஆடிவிடும் பாட்டா இதில் ஆடிவிடும் மாட்டா ஆமா ரோட்டுக்கு மேலே பாயுது இஞ்சி வேற மக்களே பாருங்க வெட்டாப்பழ சந்தியில் ரோட்டுக்கு மேலால வெள்ளம் பாயுது ஆமா கூட இங்க பாடுறா டேய் எந்த கடவுளே அடே பாப்பா மாமா இப்போ வட்டுகால் பாலம் அதுக்கு பாயம் வட்டுகால் பாலம் மாமா வட்டுகால் பாலம் பாயம் போட என்ன இங்கே இந்த ரோடு சாதாரண ரோட்டே இப்படி அடிக்கண்டா வட்டுவால் பாலம் இப்படி பாயம் கொண்டு வச்சுப்பா இங்கே எந்த கடவுளே அடே இவ்வளோ நெல்லெல்லாம் சரியே இப்போ நெல்லெல்லாம் நெல் வயலெல்லாம் சரியே ஆமாம் இந்த கடவுளே அடே சரி காதா அப்போ இந்த வயல் அவ்வளோவும் சரியா அவ்வளோவும் சரி ஆமாம் என்னோட ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது இந்த கடவுளை இங்கே வட்டாப்புல சந்தி பாருங்க மக்களே என்ன இழுக்கும் போலங்க அடே மாமா மக்களே நான் இப்ப நிற்கிறது வட்டாப்புல சந்தியில் நிற்கிறேன் முல்லைத்தீவு வட்டாப்புல சந்தியில் நிற்கிறேன் பாருங்க ரோட்டுக்கு மேலால போகுது தண்ணி அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் போய்கொண்டிருக்குது இப்போ ஆமா இங்க பாருங்க அடியா அப்படி ஆடியா தண்ணி எப்படி போகுதாப்பா ரோட்டெல்லாம் பிளாக் ஆகிட்டு ஃபுல்லா ஆமா செம ஸ்பீடா எந்த கடவுள் அண்ணா பார்த்து போங்கண்ணா மாமா நெருப்பு தான் பாயுதா டேய் ஓ ஆ என்ன எங்க தண்ணி
கூடுதா உடாக்கங்க என்ன ஆமா இழுத்துட ஏக்கடா இழுக்கிற மேக்கடா அடே ஆமா அண்ணா அண்ணா பார்த்து போங்க இழுக்குதா அண்ணா தண்ணி இழுக்குது பார்த்து போங்க முளைச்சே பண்ணுறீங்க இல்ல நல்ல ஆட்டு ஒன்று அப்படி அடிக்கணும் இஞ்சி வேணும் இஞ்சா ஆ அதான் ஆமா அடியுண்டு அடிக்கும் ஆமா ஆமா இதே யோசிச்சுப்பா எப்படியா சொல்லி சொன்னா இரண்டாம் மாடு எப்படி அடிக்க முடிச்சு வச்சுப்பாரு என்ன இரண்டாம் மாடு உங்களை பக்கம் என்ன எங்கட வட்டுவால் பழம் எல்லாம் பிடிக்கும் என்ன ஆமா அண்ணா பார்த்து போங்கண்ணே அண்ணே இங்க தண்ணி ஃபுல்லாக இதாக கூட இருக்கு பார்த்து போங்க சரியா பார்த்து போங்க தண்ணி எல்லாம் அடி அடிக்கிற நாங்கள் இப்போ நிற்கிறோம் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் இந்த அண்டிய பகுதியில் நிற்கிறோம். நேற்றைய தினம் எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியான மழை காரணமாக நீர் நிரம்பி இந்த வட்டுவாகல் பாலத்தின் மேலாக வந்து நீர் வழிந்தோடியதை வந்து பார்க்கக்கூடியமே இருந்தது. அதன் பிற்பாடு அந்த நீரை வந்து கடலுக்குள் உள்செலுத்துகின்ற நிகழ்வு வந்து இடம்பெற்றது. இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற நிலைமை இதுதான். ஒரு சாதாரணமான நிலைமைக்கு வந்துட்டுது. இல்லை பாருங்கள், இந்த நேற்றைய தினம் இந்த வீதியின் மேல்புறமாக வந்து நீர் வழிந்தோடியதை வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்கு இந்த இருந்த நீரை கடலுக்கு உள்ளே அனுப்புகிற நிகழ்வில் மக்கள் நேற்றைய நாளில் ஈடுபட்டு இந்த வீதியினுடைய நிலைமையை வந்து மாற்றியிருந்தாங்க. இன்றைய நாள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே வந்து இந்த வீதி பார்க்கவே ஒரு கவலையாகத்தான் இருக்குது. உளவு ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த வீதிகள் எல்லாமே வந்து இன்னும் ஒரு நேர்த்தியாக செய்யாமல் அப்படியே இருக்குது. ஒரு தெற்கு பகுதின்னு சொல்லி சொன்னால் எப்படி செய்வாங்க. ஆனால் பாருங்கள், இது எங்களுடைய பகுதி என்றபடியாக இந்த பகுதிகள் வந்து இன்னும் வடிவாக செய்யாமல் அப்படியே இருக்குது. பாருங்கள், வருஷம் அப்படியே இருக்குது. பாருங்கள் எப்படி தண்ணி அடித்து தள்ளி கொண்டு ஓடுதுன்னு பாருங்கள். கடலுக்கு விட்டபடியாக இப்போ ஓகே. இப்போ ஓகேயா இருக்குது பாருங்கள். இந்த வட்டுவாகல் பாலம்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் இந்த வட்டுவாகல் பாலம்ன்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகளோட, ஒரு ஆறா துயர்களோட கூடிய ஒரு பாலமாக இந்த பாலத்தை வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய மனதில் வடுக்களும் வலிகளும் சுமந்த ஒரு பாலம் என்று சொல்லி சொன்னால் இந்த வட்டுவாகல் பாலம்ன்றது யாருமே வந்து மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பாலம் திகழுது. ரோட்டு ஃபுல்லாக முள்ள ஒரடி கிட்ட. இந்த பாலம் செய்ய மாட்டாங்களோ மேலே நிற்கிறாங்களா? இந்த கொடியெல்லாம் கட்டி கிடக்கு. என்னோட கொஞ்சம் முன்ன மேல பாய் போடுங்க. நேற்று இந்த டயர் மட்டத்துக்கு தண்ணி வாங்கிட்டு சரி. ஓ வானம் போகுது பார்த்தாங்க. ஆமாம் இல்லை, அது இவ்வளோ காலம் ஒன்றும் செய்யலையே. இவ்வளோ செய்யலாமே, செய்யாமல் சும்மா விட்டுட்டு பேசாதுதான்.
இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டாப்பளைக்கு போகிற பாதை இதில் பெரிய ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இந்த பகுதி பாருங்க இங்கால முழுவதுமாக வயல் நிலங்கள். இந்த வயல் நிலங்கள் பாருங்கள் எப்படி மூடி போய் இருக்குதுன்னு பாருங்கள். வயல் நிலமே வந்து தெரியல, வயல் விதைச்சிருந்தாங்க எதுவுமே தெரியல. பாருங்கள் எப்படி ஒரு வெள்ளக்காடு ஒரு கடல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் வயல் அந்த பயிரே வந்து தெரியல, எல்லாமே வந்து அடித்து கொண்டு போயிட்டு நினைக்கிறேன், இல்லாட்டி தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி தண்ணி ஓடுதுன்னு பாருங்கள். இந்த ஆமாம் ஒரு வயல் நிலமே தெரியாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள். இங்கே பாருங்க இந்த எப்படி தண்ணி பாயுன்னு சொல்லி பாருங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து வயல் நிலங்கள் பாருங்க. வயலே தெரியாத அளவுக்கு தண்ணி நிற்கிது. மேலே பார்க்க கஷ்டமாக இருக்குது. அந்த தொங்கலில் பாருங்கள் வயல் தெரியுது. இந்த அதில் வயல் தெரியுது. இந்த பகுதியில் வயல் தெரியுது. இந்த வயல் தெரியுது பாருங்கள். இங்கால முழுவதுமாக தண்ணி நிரம்பிடுச்சு. அப்படி இங்கால பாருங்க, இங்காலையும் வயல் இருக்குது. இந்த பகுதிகளால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அந்த பகுதிகளில் வயல் இருக்குது. இந்த ஒரு சில பகுதிகளில் தண்ணி போய் கொண்டிருக்குது பாருங்கள். அவ்வளோ நாசம் தானே அப்படியே. இந்த மழை நீரை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு குரூப் ஒன்று வந்திருக்கணும். யாருன்னு தெரியல, கண்ட உடனே போய் நிப்பாட்டிட்டேன். பைக்கில் வந்திருக்கணும் யாரோ. ஏன் தம்பி வந்திருக்கிறீங்க பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பச்சை பசையிலன்னு சொல்லி. இந்த பகுதிகள் ஓகே, இங்கே வெள்ளங்கள் பெருசாக இல்லை நினைக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் அதிகமாக வெள்ளம் நிற்கிறத பார்க்கக்கூடிய மேகன்னு அதையும் காட்டுறேன்னு பாருங்கள். நிறைய வயல் நிலங்கள் இப்போ சேதமடைஞ்சிருக்குது. உண்மையிலேயே பார்க்க அவ்வளோ கவலையாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் வந்து செய்திருப்பாங்க. இந்த இதில் பாருங்கள். இந்த பகுதிகளில் கொஞ்சம் வெள்ளம் நிற்கிறத பார்க்கக்கூடிய எனக்கு பாருங்கள். இவ்வளோ நிற்குது பாருங்கள். இவ்வளவும் சரியே, இவ்வளவும் நெல்லும் இனி தொடர்ச்சியாக வெள்ளம் நிற்குமான்னு சொல்லி சொன்னால் அழுகிது பாருங்க. இந்த பகுதிகளும் அப்படி தஞ்சாவூர் பாருங்க. நிறைய வயல் நிலங்கள் வெள்ளத்தில் இப்போ மூழ்கிட்டுது. வேலைக்கு நீர் எல்லாமே வந்து வடிஞ்சு ஓடுமென்னு சொல்லி சொன்னால் ஓகே, இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ பயிரும் நாசமாக போயிடும். கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நிலங்கண்டு பாருங்க. அம்மா முழுக்க சரி. கடவுளே, இங்கே பாருங்க. ஆமாட்டா, இங்கே பாருங்க இவ்வளோ வெள்ளை காடு மாதிரி தான் இருக்குது. வெள்ளம் தான் அப்படியே பயிர் எல்லாமே இருந்தது, உண்டையுமே காணல. இங்கே பாருங்க சும்மா ஆறு மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது எல்லாம். ஒரு ஏக்கர் கணக்கில் இடங்களில் தண்ணி நிற்கிது. தண்ணியெல்லாம் வளைஞ்சி ஓடிச்சு அடிச்சோன்னா சந்தோஷம் உண்மையிலேயே. இல்லைன்னா அவ்வளோ பேரும் சரி. பாருங்கள் டிராக்டரில் வந்து அவங்களுடைய நிலங்களை வந்து பார்த்து கொண்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க நந்திக்கடல் நீர்மட்டம் உயர்ந்து, இங்கே பாருங்க நந்திக்கடல் நீர்மட்டம் அதில் நிரம்பி இங்கால வயலுக்குள்ளே வருது பாருங்க. இந்த பகுதியை பாருங்க,
வயலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. வட்டுவாகல் பாலத்தினுடைய மேற்பரப்பில் நீர் பரவி நேற்றைய நாளில் கடலுக்கு அந்த நீரை வந்து வட்டி திருப்பிய வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லை பாருங்கள்,